அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகளுக்கு உண்டான பாடத்திட்டங்களை ஒவ்வொரு கல்வித்தகுதி வாரியாக நம்ம அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அனைவருக்கும் பயன்படுற வகையில் டிப்ளமோ சம்மந்தமான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரி ஐடிஐயில் சிவில் சம்மந்தமான ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அப்போ ஐடிஐயில் சிவில் டிப்ளமோ, அதாவது சிவில் சம்மந்தமில்லாத அந்த பாடப்பிரிவுகளுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ஐடிஐ கல்வி தகுதி கொண்ட மற்ற வேலைவாய்ப்புகளுக்கு உண்டான சிலபஸை நான் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலபஸுக்கும் ஒவ்வொரு விதமான போஸ்ட் மாறி மாறி வருது. அப்போ மற்ற டிப்ளமோ ஐடிஐ மாதிரி ஒரே சிலபஸ் 3-4 எக்ஸாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இதில் வராது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிட்டட்லேருந்து தான் இந்த ஐடிஐ லெவலுக்கு உண்டான வேலைவாய்ப்பு அதிகமாக வருது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்னீஷியன் ஆட்டோ மெக்கானிக் அந்த போஸ்ட்டு, 2 டெக்னீஷியன் லேப், 3 டெக்னீஷியன் பாய்லர், 4 டெக்னீஷியன் ஆப்ரேஷன், 5 டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல், 6 டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேஷன், 7 டெக்னீஷியன் டயர், 8 டெக்னீஷியன் வெல்டிங். இந்த 8 விதமான பணிகளும் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட் மூலமாக தான் வருது. இந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா சிலபஸ் வேறு வேறு சிலபஸ்ஸு. அது குறித்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்டாக நம்ம இந்த லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு சிலபஸாக கொடுத்துருக்கேன் ஹெட்டிங்கோட. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெக்னீஷியன் ஆட்டோ மெக்கானிக்னால் அதுக்கு என்ன கல்வித்தகுதி இருக்குது, அதே மாதிரி டெக்னீஷியன் லேப், டெக்னீஷியன் பாய்லர்னு இந்த ஒவ்வொரு விதமான கல்வி தகுதிக்கும் அதனுடைய பாடத்திட்டம் வேறு வேறையாக இருக்குது. அப்போ வேறு வேறு பாடத்திட்டம் இருக்கும்போது அதனுடைய சப்ஜெக்ட் கோடும் வேறு வேறு தான் இருக்கும். ஸோ அந்த சிலபஸை நீங்கள் உள்ளே போய் தேடணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோவுடைய லிங்க் கீழே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஐடிஐயில் டிராஃப்ட்ஸ்மேன் சிவில் சர்வேயர் கோர்ஸ் இல்லாத இந்த மாதிரி பிற கல்வி தகுதிகளுக்கு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் தேர்வுகள் வரும்னா நம்ம இப்போ பார்த்த தமிழ்நாடு மில்க் ப்ரொடியூசர்ஸ் லிமிட்டடில் தான். இது ஆவினுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே தான் வரும். இது தனி டிபார்ட்மெண்ட் இல்லை, ஆவினில் கீழே வரக்கூடிய ஒரு துறை தான் இது. ஸோ ஐடிஐ முடித்த பசங்களுக்கு, நம்மளுடைய மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே டெக்னீஷியன் ஆப்ரேஷன் அப்படிங்கும்போது அது பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு ட்ரேடு எலக்ட்ரீஷியன், ட்ரேடு ஃபிட்டர், ட்ரேடு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், ட்ரேடு மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷ்னர், அப்புறம் ட்ரேடு மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு டெக்னீஷியன் ஆப்ரேஷனுக்கு. ஸோ டெக்னீஷியன் லேபுக்கு டிப்ளமோ லெவலில் போயிடுது. அது டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கலுக்கு ட்ரேடு எலக்ட்ரீஷியன் ஐடிஐ முடிச்சிருக்கணும். அதே மாதிரி டெக்னீஷியன் ஆட்டோ மெக்கானிக்கு ட்ரேடு ஃபிட்டரும் அப்ளை பண்ணலாம், ட்ரேடு மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கீழே உள்ள டெக்னீஷியன் டயருக்கு ட்ரேடு ஃபிட்டர் தான் அப்ளை பண்ண முடியும், அல்லது ட்ரேடு டயரும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து டெக்னீஷியன் ரெஃப்ரிஜரேஷனுக்கு மெக்கானிக் ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ஏர் கண்டிஷ்னர் இவங்க அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விதமான வேலைவாய்ப்புகளுக்கு போஸ்ட்டுகளுக்கும் எந்தெந்த பிரிவில் படித்தவங்க அப்ளை பண்ணலாங்கிற டீட்டெயில் இது தான். ஸோ அந்தந்த படிப்புகளுக்கு என்ன சிலபஸுங்கிறத நான் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். நீங்கள் விலாவரியாக பாருங்கள். தேவைப்படுறவங்க அந்த சிலபஸை டவுன் வச்சுக்கோங்க, அதை படிங்க, அதுவே போதுமானது. அடுத்த கட்ட தேர்வுகளில் இந்த ஐடிஐ சம்பந்தமான இந்த பிரிவுகள்லேருந்து அதிகமான வேலைவாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நீங்கள் இப்போயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. டவுட்னா கேளுங்க. தேங்க்யூ.